வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா A to D சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போற வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? Hi soldiers. The battle is over. Mr. Biscuit. ஆமா முந்திட்டாரு. முடிஞ்சிருச்சு. இதுக்கு காரணம் யார் தெரியுமா? நம்மள ஒருத்தங்க Mr. Beast vs T series அப்படின வீடியோ போட்டுட்டோம். அதுல if Mr. Beast comments I'll buy this billboard அப்படி சொல்லி கமெண்ட் பண்ணிட்டாரா? Unfortunately Mr. Beast அதனால கலங்காதேரா விடுங்க. எத்தனை பேர் மெசேஜ் பண்ணுவாங்க. கமெண்ட் பண்ணலனாலும் we are going to place 5 billboards all around Chennai. வைக்க போறாரா? யூடியூப்காக மிஸ்டர் பீஸ் வச்சாரு. மிஸ்டர் பீஸ்காக நாம வைக்க போறோம். அதுவும் நாம மட்டும் வைக்க போறது இல்ல, நம்ம கூட தமிழ் டாப் யூடியூபர்ஸும் சூப்பர். யாருக்காக தெரியுமா? என் தலைவர் யூடியூப்காக தான். அப்ப உண்மையிலே தம்ப்ளைன்ல இருக்கவங்க வருவாங்களா அப்போ? டி சீரிஸ் அப்படியே அது சும்மா வைக்கலையா அப்போ? பில்போர்டு வைக்கணும். இந்த லொகேஷன்ல தேவைப்படுது. சென்னைக்குள்ள. ஓகே சார், நான் இப்போ உங்களுக்கு லிஸ்ட் அனுப்புறேன். ஓகே. சோல்ஜர்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேசியிருக்கோம். எல்லாருக்கும் அனுப்புவாங்க. சோ 5 இடத்தை வந்து சூஸ் பண்ண போறோம். ஓகே சோல்ஜர்ஸ், we got the reply from the company. 5 இது அனுப்பிச்சிருக்காங்க நம்ம கேட்ட மாதிரி. கீழ்கட்டளை, போரூர், மேடவாக்கம், ஈசிஆர், திருப்பூர் சொல்ற இடத்துல தானா? அந்த பிரைசிங் வந்து பாத்தீங்கன்னா கீழ்கட்டல 55,000, போரூர் 60,000, மேடவாக்கம் 50,000, ஈசிஆர் 45,000, போரூர் திரும்ப 60,000. கால்குலேட்டர் படிக்காத 2 லட்சம் ஜிஎஸ்டி மொத்தம் 3,18,600. ஃபிஷிங் சார்ஜ்லாம் ஃப்ரீயா காசு? அது தனியா காசா? 4 லட்சமா? மொத்தம் 5 இல்ல 6 எக்ஸ்ட்ராவா விஐடி பக்கத்துல இன்னொரு ஃப்ளெக்ஸ் வைக்கிறோம். ஃப்ளெக்ஸ் பண்றதுக்காக இன்னைக்கு நம்ம அதை பண்றோம். ஊரு ஃபுல்லா போர்டிங்க வைக்கிறோம். பிரிண்டிங் கடைக்கு வந்தாச்சு. கமான், நம்மளோட பேனர் சைஸ் பெருசா அப்படினால பாத்தீங்கன்னா பாதி தான் பிரிண்ட் பண்றாங்க. இங்க பாருங்க, பாதி தான் தெரியுறாங்க. அது ஏன் பல்லு, இது யார் பல்லு? நீங்களே கமெண்ட் போடுங்க. இப்பான்மா இருக்கு. மூஞ்சில கோடு போட்டாங்க. இந்த கல்யாண பேனர்ல அது மேல கட்சி இதெல்லாம் வைக்கிறாங்க. இப்போ ஒரு யூடியூபர் வந்து இந்த மாதிரி இவ்வளவு இது பண்றது வந்து ஃபர்ஸ்ட் டைம். மிஸ்டர் பீஸ் உங்களுக்கு தெரியுங்களா? எங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? யாரு இது? இது சொல்லிட்டு போயிட்டாரு. காட்டுங்க, நாளைக்கு வந்துட்டு இது பார்த்துட்டு போட்டோ எடுத்து எல்லாம் போடுங்க. எக்ஸ்ட்ரா இல்ல நேரங்கள் கழித்து. சோல்ஜர்ஸ், பிரிண்டிங் ஓவர். சோ இதுக்கு அப்புறம் வந்து மவுண்டிங் தான். சோ இது வந்து நாளைக்கு காலை அதிகாலையில் மவுண்ட் பண்ண போறாங்க. சோ போக போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இது நமக்கு பிரிண்ட் பண்ணது அண்ட் மவுண்டிங் இதெல்லாம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா எஸ்எம்எஸ் கம்யூனிகேஷன்றாங்க. அவங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல அவங்க டீடைல்ஸ் இருக்கு, செக் பண்ணி பாத்துங்க. அது வந்து மவுண்ட் பண்ற இடத்துக்கு போவோம். சோல்ஜர்ஸ், மவுண்ட் பண்ற இடத்துக்கு வந்தாச்சு. நம்மளோட பில்போர்ட்ஸ்லாம் மவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதுல உங்களுக்கு ஒரு கிவ்அவே இருக்கு. நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்தாச்சு. ஆனா இங்க ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படினா, மணி 11 ஆகுது. ஆனா இன்னும் மாட்டவே இல்ல. அந்த இடத்துல தான் நமக்கு பேனர் வரணும். ஆனா பேனர் மாட்ட ஆள் கூட இன்னும் வரல. இதுக்கான காரணம் என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா ஈசிஆர்ல பயங்கரமா காத்து அடிக்குது. சோ அதனால அது மாதிரி மாற்ற அதுக்கு இப்படி ஒரு காத்தா மாட்டறாங்க அப்படின்னு சொல்றாங்க. யாரு கோபி இவங்க வராங்க. அவங்களே ஓபன் பண்றதுக்காக கூப்பிட்டுருந்தேன். யூடியூபர்மே வந்துட்டாங்க. அவங்கள மீட் பண்ணுவோம். வாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க தானா? சூப்பர். ஹாய் ப்ரோ. ஹாய் how are you? எந்திரிச்சினது ரின்சா நானே இப்ப டம்ளர் பார்த்தா தான் அதாவது பாத்தீங்கன்னா வந்து டி சீரிஸ்ல இருந்து பீட் பண்ணி ஒரு தனி ஒரு நம்பராக இருந்த மிஸ்டர் பீஸ்ட் வந்து அது நம்மள மாதிரி ஒரு மூலமான கிரியேட்டர் அது வந்து பீட் பண்ணிருக்காரு. அதான் இன்னைக்கு செலிப்ரேட் பண்றோம். நீங்க ஹவ் டு யூ ஃபீல்? அதான் யூடியூப் சிஇஓட அவர் தான். நான் ஒரு மீம் பார்த்தேன், அவரை பத்தி ஒரு மீம் பார்த்தேன். சிஇஓ யூடியூபோட சிஇஓ அவருக்கு என்ன சம்பளம் போட்டுருக்காங்க. இந்த பக்கம் இவர் வந்து என்ன பண்றாருன்னு போட்டுருக்காங்க. சிஇஓட பார்த்தா அதிகமான தமிழ் சினிமாவோட அதிகமா செலவு. ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தோம். அது வந்து நம்ம ஊர்ல ஒரு படமே எடுத்துடலாம். அந்த அளவுக்கு ஒரு லம்போர்கினி காரை வந்து லம்போர்கினி ஃபெராரி ஏதோ அது வந்து ஷ்ரெட்டருக்கு பயங்கர செலவு பண்ணி பண்றாரு. சூப்பரா இருக்கு. அவ்வளவு காசுக்கு அவளுக்கு ஒர்த்தான ஒரு வீடியோவா போடுறாரு. வந்துட்டாரு. அந்த ஒரு தனி நபருக்கான இது கிடையாது. இதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஐடியா இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பியூட்டிஃபை இருந்த டைம்ல வந்து இண்டிவிஜுவல் கிட்ட தான் இருக்கு. மக்கள்ல இருந்து ஒருத்தர் வரா, மக்களே செலிப்ரேட் பண்றாங்க. கரெக்ட். இப்படிதான் இருந்தது பியூட்டிஃபை டைம் வரைக்கும். பியூட்டிஃபைக்கு அப்புறமா டி சீரிஸ் சொல்லிட்டு ஒரு கார்ப்பரேட் கிட்ட போய் நம்ம கார்ப்பரேட் கொடுக்கிறது. ஆமா ஆமா.
இது நம்ம ஊர்ல எப்படி சாருக்காமோ அங்க டி சீரிஸ் அவங்க என்னன்னா இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப என்னன்னா வந்து மக்கள் வந்து திரும்பி ஃபுல்லா மறுபடியும் சோலோ கிரியேட்டர்கிட்டே போயிருக்கு. ஆக்சுவலா பியூட்டிஃபைக்கு வந்து மிஸ்டர் பீஸ்ட் வந்து பேர் வச்சிருந்த மாதிரி இப்ப நம்ம மிஸ்டர் பீஸ்ட் நம்ம வைக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்து நம்ம வருவாங்க அர்த்தம். சோ இங்க ஐடியா வந்து இது யூடியூப்ன்றது சொசைட்டிக்கு ஒருத்தங்கிட்ட தான் இருக்கும். கண்டிப்பா ஸோ அது கார்பரேட் கிட்ட போகக்கூடாது. ஏன்னா அது வந்து கார்பரேட்டோட கிடையாது. அதுக்காக நம்ம இதை பண்றது. சூப்பரா இருக்கு. நான் அதான் யோசிச்சேன், என்னது இது, யாரு நம்ம பொதுவா தளபதி படங்களுக்கு தானே வச்சு பார்த்துருக்கோம், இப்போ யாரா வேண்டதான் பார்த்தோம். ஸோ இது வந்து ப்ராப்பர் கிளாரிட்டியா இருக்கு. கரெக்ட். ஏன்னா ஒரு கம்பெனி அப்படி போயிடக்கூடாது. எப்பவுமே வந்து கிரியேட்டர் அந்த மாதிரி சண்டை வந்துச்சுன்னா கிரியேட்டர் தான் நம்மளாலையும் ஜெயிக்கணும்னு இருக்கணும். ஸோ இது நம்மளால ஜெயிச்சிருக்காருன்றதை வந்து கொண்டாடும் விதமாக இந்த ஃபிளெக்ஸை நம்ம வைக்க போறோம். சூப்பர். அடுத்தாளா? ஓ மதன் கௌரியா? இப்போ ஏற்கனவே பண்ணியிருக்காங்களா? அதான் ஈஸியா கான்டாக்ட் பண்ணிருக்கோம். கை கொடுக்க முடியாது, கொடுத்தா கேஸ் பண்ணுவாங்க. பேசலாமா? ஓ பேசலாம் வச்சு கை அதான் வந்து சரிங்களே என் கையை. ஓகே சொல்லுங்க, why we are doing this? Why we are doing this? Mr. Beast வந்து became the highest subscribed channel, beating T-Series. நிறைய பேர் வந்து நார்த் இந்தியாவில் T-Series தான் இந்தியன் ஹமாரா தேஷ் அப்படின்னு சொல்லி முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் தாண்டி ஒரு கிரியேட்டர் பிளாட்ஃபார்ம்ல வந்து ஒரு கிரியேட்டர் நம்பர் 1 ஸ்பாட்டுக்கு வந்தது வந்து இட்ஸ் a good thing. மிஸ்டர் பீஸ்ட்க்கு ஒரு ட்வீட் வேற போட்டீங்களா? ரிப்ளை பண்ணாரா? வரலங்க. அதுல ஒரு ட்ரிக் இருக்குது, ரிப்ளை வந்திருக்கு. அப்படியா? ஆமா. இப்ப இலான் மஸ்க் எப்படி ரிப்ளை பண்ணாரு? என்ன பண்ணீங்க? சீக்கிரம் சொல்லுங்க. சீக்ரெட் என்னன்னா நம்ம முதல்ல வெரிஃபைட் ஆயிடணும். ஆமாமா. அது ஸ்டெப் 1. ட்விட்டர்ல வந்து வெரிஃபைட்னு ஒரு சின்ன ஆப்ஷன் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் எல்லா நோட்டிஃபிகேஷனும் வரும். சைடுல ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா வெரிஃபைட் பண்ணவங்க என்னென்ன பண்ணிருக்காங்க, அதாவது வெரிஃபைட் ப்ரொஃபைல்ஸ் வந்து என்னென்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்கன்னு மட்டும் ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குன்னு மட்டும் தனியா ஒரு நோட்டிஃபிகேஷன் சொல்ல வரும். அதுல தான் நம்ம பார்க்க முடியும். அத கடல்லே இல்லையா இப்ப? ஓ வெரிஃபைட் இல்லாம அவருக்கு இது பண்ண தெரியல. எல்லாரும் பேரோட எம்ஜி பேர் தான் வேற மாதிரி இருக்கும். அப்படியா? ஓஹோ ஏன்? ஐஐடி காலேஜ். ஓகே சோல்ஜர்ஸ், அடுத்து நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டா ஓ காட்டு. விஜய் சித்துவா? மியூசிக் வந்துச்சு. சூப்பர். ஹாய் சோல்ஜர்ஸ் அப்படின்னா அந்த இதெல்லாம் வந்துடும்ல. சொல்லணும் ரொம்ப நாள் ஆசை. அது இங்க வந்து என் ஆசையை நான் நிறைவேற்றிக்கிட்டேன். வெல்கம் டு விஜய் சில. அதுவுமா பாசக்கார பையல எப்படி சாப்பிடவே மாட்டீங்களா? வெல்கம் டு விஜய் சித்து vlog. ஓகே, எதுக்கு என்ன மேட்டர் இன்னைக்கு? எதுக்கு ஆத்தங்கரையில்? நமக்குலாம் வந்து உள்ளூர்ல எங்க காப்பரேட் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருக்காரு. வேற கூட சொல்லாதீங்க. நான் பேசவே விரும்பல அவனை. அத மாதிரி வடக்குல ஒருத்தர் இருக்காரு. ஓகேங்களா? டி சீரிஸ் சொல்லிட்டு என்னன்னா வந்து பியூட்டிஃபை நிறுத்துற ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து இண்டிவிஜுவல் யூடியூபர். அவன் ரொம்ப நாளைக்கு இருந்தான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஜியோ வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஊர்ல வந்து டி சீரிஸ்னு சொல்லிட்டு வந்து பயங்கர பெருசா போய் அவன் கீழே போயிட்டான். சோசியல் மீடியா என்ன, இது ஒரு டெமோக்ரஸி, மக்களாட்சி மாதிரி வச்சுக்கோங்க. யூடியூப் இண்டிவிஜுவல் கிரியேட்டர் தான் இருக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அது ஆரம்பத்துல இண்டிவிஜுவல் கிரியேட்டர் தான் இருந்தது. அப்போ வந்து இது ஒரு கார்ப்பரேட் கிட்ட போன உடனே எல்லாரும் வந்து மன எதிர்வா இருந்தாங்க. அப்போ வந்து மிஸ்டர் பீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பியூட்டிஃபைக்காக வந்து இது பில் போர்டு வச்சாரு. அந்த பில் போர்டுனா புரியலையா? கட் அவுட் மாதிரி வந்து ஏன் எந்த லாங்குவேஜ் அது பில் போர்டு? ஃபாரின்றதுனால ஃபாரினுக்கே போயிட்டீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா மிஸ்டர் பீஸ்ட் கட் அவுட் வைக்கிறோம். ஏன்னா மிஸ்டர் பீஸ்ட் ஏன் வைக்கிறோம்னா இவங்க அந்த டி சீரிஸை பீட் பண்ணிட்டாரு. ஓகே ஜெயிச்சிட்டாரு. இதை வந்து நம்ம இப்ப செலிப்ரேட் பண்றோம். ஆமா, இப்போ என்னன்னா we are claiming the crownன்ற மாதிரி, reclaiming the crownன்ற மாதிரி. தம்பி நீ கான்வென்ட்டா? ஏன் இங்கிலீஷ் இருக்கு? நடுவுல கத்துக்கிறது. சரி சரி. ஸ்கூல் வாசல்ல குந்தி இருக்காங்க சார். பேசி பிக்கப் பண்ணிட்டேன். ஸோ மிஸ்டர் பீஸ்ட் நேத்து தான் உங்க கிட்ட சொன்னாரு. நேத்துலேருந்து நான் உங்க வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஓஹோ. பயங்கரமா இருக்கு. ஆனா யூடியூப்ல இப்படி ஒரு பிரம்மாண்டம் காட்டுவீங்க. நீங்க வந்து ஒரு சங்கர் சார் படத்தையே 100 மடங்கு எடுத்த மாதிரி எடுத்துக்கிறீங்க. நாங்க ஒரு கேமரா வச்சு அதே அவுட் ஆஃப் பாக்ஸ் அடிக்கிற கேமரா ஒரு இது பார்த்தோம் தலைவா. ஒரு பெரிய ஒரு ஸ்டேடியம் மாதிரி ஒண்ணு, அதுல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. போய் கண்டுபிடிக்கணும் போல இருக்கு. அப்ப அது எத்தனை கேமரா தேவை? திடீர்னு பார்த்தா ஹெலிகாப்டர்ல சுத்தி நிக்கிறாரு. அதனால அவர் ரொம்ப பெருசு. உங்களை எல்லாம் வந்து நாங்க இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கணுமான்றது கூட எங்களுக்கு தெரியல. ஆனா சூப்பர், இது வந்து பெரிய வளர்ச்சி. வாழ்த்துக்கள், தேங்க்யூ. இதுக்கப்புறம் நாங்க தொடர்ந்து ஃபாலோ பண்றோம். நன்றி. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ வந்து என்னன்னா அந்த பில் போர்டு ஓபன் பண்ண போறோம். வாங்க ஓபன் பண்ணிடுமா? பில் போர்டு கட் அவுட். கட் அவுட். Hey Siri, play Rich Lasagna. I don't like your T-Series. Vlogs overdone, whichever will it be. Set the fuck down, T-Series. I'm here with the real tea. You trying to eat through me from Spotify? ஓ இவரா? Yeah, you lose. ஒரு பிளிப்
சீட் பில் போட்டுங்களா? ஓ ஆமாப்பா, இது போடலன்னா அப்புறம் இதோ ஒரு ஃபாஸ்டா போறாரு போல. இல்லப்பா சும்மா பண்றேங்க. சோல்ஜர்ஸ் நெக்ஸ்ட் கேங்க மீட் பண்ண வந்தாச்சு. இது ஒரு பேங்கான கேங். ஓ கோமிஃபை ஒரு வீடியோ தானே வந்துச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்டுக்காக ஒரு பில் போர்டு வைக்க போறோம். எதுக்காக வைக்க போறோம்? டி சீரிஸா சர்பாஸ் பண்றாப்ல. இண்டிபெண்டன்ட் கிரியேட்டரா ஒரு சின்ன பையனா தனி ஒரு ஆளா டி சீரிஸை பீட் பண்றது கஷ்டம். மிஸ்டர் பீஸ்ட் வந்து ஒரு தனியால பீட் பண்ணிருக்காருன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. அதுக்காக அந்த பேனர் வைக்கிறோம். ஒரு யூடியூப்ன்றது பப்ளிக்ல இருந்து ஒருத்தர் வந்து கேமரா எடுத்து போட்டு அவன் வந்து பப்ளிக்காலே செலிப்ரேட் பண்றது தான் யூடியூப். பப்ளிக்ல இருந்து வந்தவன் தான் அங்க நம்பர் 1ல இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம எல்லாரோட கருத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அதுக்காக தான் இதை பண்றோம். இது மிஸ்டர் பீஸ்ட் இல்ல, யாரா இருந்தாலும் பண்ணிருப்போம். நம்ம தருணா இருந்தாலும் பண்ணிருப்போம், இர்ஃபான் ப்ரோ இருந்தாலும் பண்ணிருப்போம், சத்யாவா இருந்தாலும் பண்ணிருப்போம். ஐயோ ஜேகே சொல்ல ஜேகேவா இருந்தாலும் பண்ணிருப்போம். ஸோ யாரா இருந்தாலும் பண்ணிருப்போம். ஸோ அதுதான் மேட்ரு. திஸ் இஸ் ஐடியாலஜி மாமு. மிஸ்டர் பீஸ்ட் ட்வீட் போட்டா பேனர் வைப்பேன்னு சொன்னீங்க. If Mr. Beast comments, I'll buy this billboard for Mr. Beast. மிஸ்டர் பீஸ்ட் கமெண்ட் பண்ணா போஸ்ட் போடுறேன்னாரு. அவர் கமெண்டே பண்ணாம போஸ்ட் போடுறோம். அப்படியா? இந்த வீடியோக்கு போடுவாரு பாருங்க. கமெண்ட் பண்ணா பில்போர்ட் வைக்கிறேன். பில்போர்ட் வச்சாது கமெண்ட் போட. ஐயோ நல்ல ஆளுக்கு நீங்க வந்து எனக்கு ஆக்சுவலா வந்து டி சீரிஸ்க்கும் பியூடிஃபைக்குமான பீஃப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இன்டர்நெட் பீஃப். ஏன்னா வந்து ஒரு கண்ட்ரியா வந்து நீங்க வந்து பேட்ரியாட்டிசம் அதெல்லாம் சொல்லி அந்த டைம்ல வந்து சண்டை போட்டாங்க. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வாட் டி சீரிஸ் டஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க அந்த டைம்ல இருக்கும்போது. ஒரு சிலர் வந்து இப்போ டி சீரிஸ் இல்ல எனக்கு வந்து பியூடிஃபை பிடிச்சிருக்குன்னு சொன்னா கூட நீ வந்து ஆன்டி இந்தியன் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இதை யோசிச்சு பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. லைக் இதை ஒரு கம்யூனிட்டியா வந்து மிஸ்டர் பீஸ்ட்காக நம்ம சப்போர்ட் பண்றோம். டி சீரிஸை வந்து வெளியே போனா அப்படி சொல்றோங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. நானா வந்து அவரோட கண்டென்ட் பார்க்கறது மட்டும் இல்லாம யூஸும் பண்றேன். ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு அவர் வந்தது. நான் மிஸ்டர் பீஸ்ட கங்க்ராச்சுலேட் பண்றத எல்லாரும் பண்றாங்க. பட் அவங்க பின்னாடி எவ்வளவு பெரிய டீம் வந்து இதுக்குள்ள இன்வால்வ் ஆயிருப்பாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு. என் வீடியோக்கு நான் ஒர்க் பண்றேன். பட் 4 பேர் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்டிங் தான் பண்ண முடியும். ஸோ எத்தனை பேரோட ஒர்க்குனால தான் அவருக்கு வந்து அந்த எல்லா கிரெடிட்டும் போகுது. அந்த ஒர்க் மேட்டர் கரெக்ட் தான். என்னன்னா இந்த அளவுக்கு யோசிக்கிறது வந்து கஷ்டம். பட் ஒருத்தனோட ஐடியா இருக்கு தெரியுமா, பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் யோசிச்சிருக்கான் தெரியுமா. அதனாலதான் வந்து மிஸ்டர் பீஸ்ட் வந்து எல்லாருமே ஸ்பார்க் லைக் ஐடியா வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்ன்ற. அந்த ஐடியா இல்லாம 1000 பேர் சொன்னாலும் அது பண்ண முடியாது. ஒரு 10 பேர் வச்சு வீடியோ பண்றது கஷ்டமா இருக்கு. 5 பேர் வச்சு வீடியோ பண்றது ஆமா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துக்குலாம் போயாச்சு. சரி இதெல்லாம் ஓகே. ஓமி ஃபைல் எப்போ வீடியோ நல்லா கேட்டாரு. நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் பர்த்டே இப்படி பாக்குறேன். அடுத்து வேறயா? அப்பா வீடியோவே வராதா? ஒருத்தங்க ஒரு லொகேஷன்க்கா ஆரம்பிச்சலாம். லெட்ஸ் செலிப்ரேட். ஒரே டைம்ல 3 2 1 இது சித்து அப்செட் பண்ணுவாங்க. நம்பர் 1 யூடியூபர் வேர்ல்டுலே இவர்தான் ஃபர்ஸ்டா. சரிதா வந்தது. வாலியப்பா மதன் கௌரி காணோம். தெரியல, இதுக்கப்புறம் காட்டுவாங்க. அது இன்னொரு லோக்கலைஸ் பண்ணுவோம். மதுரை கான்செப்ட மாத்திடுவோம். யூடியூப் தேர்தலில் கார்ப்பரேட் எங்கள் வெற்றி வேட்பாளர் ஐடியா சொல்லியிருக்காரு போல இருக்கு. பாப்பாங்களா என்னன்னு அப்பனா சென்னையில இருக்கிற ஒரே மதுரை போஸ்டர் நல்லா இருக்கு. ஓகே டான்ஸ் ஆடலாமா போ. இப்ப பாரு
சூப்பர். சோல்ஜர்ஸ் இது ஒரு 15 டேஸ்க்கு இங்கேயே தான் ஓ. இருக்கும். இந்த இடத்த வந்து லொகேஷன் நாங்க பின் பண்றோம். சோ யாராவது வந்தீங்கன்னா இந்த போட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து அத ஸ்டோரியாவோ போஸ்டாவோ போட்டுட்டு அப்புறம் என்ன ப்ரோவே எம்ஜி ப்ரோவே உங்க இவங்க ரெண்டு பேரையும் டாக் பண்ணி விட்டுருங்க. எல்லாரையும் டாக் பண்ணி முக்கிய மிஸ்டர் பிஸை டாக் பண்ணி #A2DX மிஸ்டர் பிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. அதுல ஒருத்தருக்கு வந்து கிவ்அவே இருக்கு. உங்கள ஒருத்தருக்கு PC ஃப்ரீ. PC-யா? இந்த கிவ்அவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பான்சர்ட் பை PC ஃப்ரீயா? இது வந்து பாத்தீங்கன்னா கன்சல்டிங் பேஸ்ட் அட PC பில்டிங் சொல்யூஷன். பாத்த. உங்களுக்கு என்ன மாதிரி PC ஓடு. என்ன பர்பஸ்க்கு யார் அந்த தேவைப்படுதோ அதிர்ஷ்டசாலியோ? கன்சல்டன்ட்ஸே வந்து உங்களுக்கு கன்சல்ட் பண்ணிட்டு எது பெஸ்ட்னு சொல்லுவாங்க. நீங்க அத பர்சேஸ் பண்ணிக்கலாம். A2 PC வெப்சைட்டோட லிங்க் கீழ இருக்கு. இல்ல அவங்க கூட இதுதான். வெப்சைட்ல இருக்க பில்ட் அப் அப்படிங்கற பட்டனை கிளிக் பண்ணி Super. ஃபார்மை ஃபில் பண்ணீங்கன்னா கன்சல்டன்ட்ஸே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. மறக்காம இந்த கிவ்அவேல ஜாயின் பண்றதுக்கு அந்த பேனர் முன்னாடி போயிட்டு செல்ஃபி எடுத்து #A2DX மிஸ்டர் பீஸ்ட் போறது மட்டும் இல்லாம மிஸ்டர் பீஸ்ட டாக் பண்ணியும் மத்த கிரியேட்டர்ஸ டாக் பண்ணியும் இல்ல சென்னையில தான் இருக்கு. போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மிஸ்டர் பீஸ்டோட பண்றோம். ஆமாப்பா ஓஹோ. பரிதாபங்கள் Next video Mr. Beast ஓடயா? நீங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இத நம்ம ஆளுங்களே பண்ணி தொலையாதீங்க. நம்ம ஆபீஸ்ல அடிப்பேன். சோல்ஜர்ஸ் வீடியோ இன்னும் முடியல. ஆ. இந்த கார்ப்பரேட் விசஸ் இண்டிவிஜுவல் போராட்டத்தை மிஸ்டர் பீஸ்ட் முடிச்சிருந்தாலும் ஆனா ஆரம்பிச்சது இன்னொரு PewDiePie தான். இன்னைக்கு இந்த வீடியோ வரதுக்கான காரணம் மட்டும் இல்லாம இந்த சேனல் இருக்கிறதுக்கான காரணமே அவர்தான். பியூரிஃபை தான். அவர் யாருன்னா வேற யாரும் இல்ல நம்ம ஆ. PewDiePie தான். ஓ, அவரு இது தனியா வச்சிருக்கான். சூப்பர் சூப்பர். இந்த போராட்டமே இவனுக்கு தான் சோல்ஜர்ஸ். ஏன்னா PewDiePieக்கு மிஸ்டர் பீஸ்ட் பில் போர்டு வச்சாரு. மிஸ்டர் பீஸ்ட்க்கு நாம பில் போர்டு வைக்கிறோம். வேற என் தலையை போட்டது உனக்கு ஒரு உம்மா எனக்கு ஒரு உம்மா. இந்த சோலோ கிரியேட்டர் கார்ப்பரேட் கிரியேட்டர் இதெல்லாம் வந்து நம்ம ஊரே ரீசெண்டா பேசியிருந்தாங்க. ஆனா இது எங்கேயோ ஸ்டார்ட் ஆகுதுன்னா என் தலைவர் கிட்ட இருந்தா காலேஜ் டிராப் பண்ண ஒருத்தன் ஹாட் டாக் சேனல்ல வேலை செஞ்சு கேமிங் வீடியோஸ் போட்டு நம்பர் 1 இருந்தவன் தான் PewDiePie. அதே மாதிரி 13 வயசு பையனா இருந்து ஹெட்போன் மைக்ல கேமிங் வீடியோ பண்ணி இப்ப நம்பர் 1 யூடியூபரா இருக்கிறது மிஸ்டர் பீஸ்ட். அதே மாதிரி இங்க இருக்க எல்லா யூடியூபருமே லேப்டாப் வெப்காம்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டோம். VPOல வேலை செஞ்சு இப்ப இவ்வளவு எங்க இருக்காரு? மீடியால சான்ஸ் கேட்டு சென்னைக்கு வந்து இப்ப அவங்களே ஒரு மீடியா மாதிரி வளர்ந்தோம். கரெக்டான நேரத்துல கரெக்டான ஒப்பீனியனை கரெக்டா சொல்லியும் தான் இந்த இடத்துல வந்து இருக்காங்க. சோ இந்த செலிப்ரேஷன் எதுக்காகனா கார்ப்பரேட்டான யூடியூப்ல பப்ளிக் யாரா இருந்தாலும் கிரியேட்டர் ஆகணும், ஆகவும் முடியணும். சோ கார்ப்பரேட்டான யூடியூபை இண்டிவிஜுவல் கிரியேட்டர் ஃப்ரெண்ட்லியே வச்சுக்க வேண்டியது இண்டிவிஜுவல் கிரியேட்டர்ஸான எங்களோட கடமை. ஏன்னா அப்ப எங்களை மாதிரி உங்கள இருந்து ஒருத்தன் இந்த இடத்துக்கு வர முடியும். இல்லனா மியூசிக் லேபிள்ஸும் பெரிய கார்ப்பரேட்ஸ் மட்டும் தான் சோஷியல் மீடியாவையே கண்ட்ரோல் பண்ணும். சோ இந்த விஷயத்தை அறந்தது பண்ணிட்டு இருந்ததும் இந்த கார்ப்பரேட் விசஸ் இண்டிவிஜுவல் கிரியேட்டர் அப்படின்ற போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணதும் PewDiePie தான். சோ இவ்வளவு பேரை கூப்பிடாம அவரே கூப்பிடணும். பட் அவர் ஜப்பான்ல பிஸியா இருக்காரு. அவரோட பொம்மையை வச்சு நம்ம வந்து வீடியோ எடுக்கிறோம். சோ கடைசி பேனர் இங்க தான் ஓபன் பண்றோம். சோ இத போட்டு மிஸ்டர் பீஸ்ட் கிட்ட ரீச் பண்றோம். சோ அடுத்த வீடியோ மிஸ்டர் பீஸ்ட் கூடவே பண்றோம். தலைவர் ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் மீட் பண்ணி ஐயோ சூப்பரா இருக்கும். பாப்போம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வெரிஃபை டிக் இருந்தா தான் பாப்பாங்கங்கறாங்களே. எனக்கு அதே தெரிஞ்சு அப்படியே வாங்கிடலாம்னு அதான் நினைக்கிறேன். அப்படி பண்ணா மேபி அது ஏதாவது சொல்றாங்களே அந்த மாதிரி ஏதாவது நோட்டிபிகேஷன் போகும். தனியா போய் டக்குன்னு பாத்துருவாங்களா இருக்கும். ஆமா, ஆமா. ஏன்னா நிறைய அவங்களுக்கு ஏன்னா எக்கச்சக்க ட்விட் வரும். அதை எல்லாத்தையுமே பார்க்க முடியாது. ஆமா ஆமா. ஏன்னா ஃபாரின்ல நிறைய பேர் இந்த டிக் வச்சிருப்பாங்க. எல்லாருமே அவருக்கு டேக் பண்ணி தானே அனுப்பி இல்ல 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 அது வெரிஃபைடு வந்து கம்மியா தான் வச்சிருப்பாங்க. அதனால மேக்சிமம் பாத்தீங்கன்னா வெரிஃபைடுக்குள்ள தான் செக் பண்ணி பார்ப்பாங்க. ஏதாவது செலிபிரிட்டி மெசேஜ் பண்ணியிருக்காங்களா என்னன்னு. அப்போ இது யாரு அப்படின்னு ஒண்ணு தெரியல. என்ன யாருன்னே தெரியலையே நம்மளுக்கு அப்படின்னு உள்ள போய் செக் பண்ணி கூட பார்க்கலாம். அப்ப தெரியலாம் மேபி. ட்விட்டர்லயா இது? ட்விட்டர்ல தான் சொல்றேன். சூப்பர் சூப்பர். இதுக்காகவே ஒரு ஏதாவது பண்ணி தான் இது பண்ணணும். தெரியல பார்க்கலாம் இது என்ன. மதன் கரி அனுப்புவாரான்னு பார்ப்போம். நல்லா இருந்துச்சு. ஆனா எல்லாருமே சேர்ந்து வந்தது அது சூப்பரா இருந்துச்சு. அதான் 4 லட்சம். ஆமா இல்ல இது மொத்தமும் இவர் தான் போட்டிருப்பாரா இல்ல எல்லாரும்? தெரியல அது தெரியல. எனக்கு தெரிஞ்சு இவர் தான் ஆர்டர் போடுற மாதிரி காட்டுறாங்க. மேபி அவர் தான் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன். அதான் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன். இதுல என்ன தெரியுது ஹோமி வெளியே திரும்ப வீடியோவே வராதுதான் தெரியுது. நல்லா இருந்துச்சு. ஓகே. என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.